அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த Redmi Note 4 மாடலோட டிஸ்மேண்டில். ஓகேங்களா. ஸோ எதுக்காக இந்த டிஸ்மேண்டில் அப்படிங்கிறது போகிறோம் அப்படின்னா இந்த டச் டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. டச் அண்ட் டிஸ்பிளேயை மொபைல்லேருந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது, ஸோ இதுவரை நம்ம பார்த்தான மொபைலில் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ மொபைல் ஃபோனை எப்படி செப்பரேட் பண்ணுறது, அதாவது டச்சிங் டிஸ்பிளே மொபைல் ஃபோனில் இருந்து ஃப்ரண்ட் பேனலில் இருந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்க்ரீன் செப்பரேட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்க்ரீன் செப்பரேட்டர் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஹீட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஸ்க்ரீன் டெஸ்டரோட அதோட செட்டிங்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த மொபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிருக்கு, டச் அண்ட் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்கு, மொபைல் வந்து எனக்கு ஆனில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பேக் கவர் ஃப்ரண்ட் லாக் மாடல் தான் இது. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓப்பனர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓப்பனர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சிம் ஸ்லாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிம் மேஜிக் டூல் மூலிமா சிம் ஸ்லாட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தனியாகவே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேக் கவரை நான் அப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து மற்ற மொபைலில் இருந்தது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சப்போஸ் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்டாச் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ Note 4 மாடலில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பேக் கவர் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டச் அண்ட் டிஸ்பிளே மொபைல் ஃபோனை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ஏன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா டச் அண்ட் டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்ரியோட அண்டரில் தான் வருது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம பேட்ரியும் ரிமூவ் பண்ணணும். அது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணி வச்சுருவோம் தனியாக. ஓகேங்களா. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் தனியாக வச்சுக்குவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ அடுத்ததாக வேறு ஏதாவது கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்ட் டு சப் போர்ட் ஸ்ட்ரிப். ஓகேங்களா. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர் FPC டைப்பில் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே கனெக்டரை. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக பவர் கீ ஸ்ட்ரிப். ஓகேங்களா. சைடில் இருக்கக்கூடியதான பவர் கீயோட ஸ்ட்ரிப். ஸோ ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடியதான ஸ்ட்ரிப். ஓகேங்களா. ஸோ இதையும் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது மேபி சென்சார்ஸ்க்கு வரலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நெட்வொர்க் கேபிள். ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க் கேபிளில் இந்த பேக்கில் நாம் வந்து என்ன பண்ணணும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டைப் ஸ்க்ரூஸ். ஓகேங்களா. ஸோ நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய மெயின் போர்ட் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பிளானர் எஸ்டாண்டனா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா லாக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போர்டே தனியாக எடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆண்டனா தனியாக செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆண்டனாவை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து லாக் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்காக வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஆண்டனாவோடய சேர்ந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஆண்டனா போர்டை நாம் தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நாம் பேட்ரி, அடுத்து சப்போர்ட் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் வரைக்கும் கனெக்ஷன்ஸ் வராது. 100 பேட்டரியிலேருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ போர்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறனால போர்டை வந்து என்ன பண்ணுறோம்னா தனியாக டிஸ்மேண்டில் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செப்பரேட்டரில் ஹீட் பண்ணுறப்போ போர்டு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டரியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. சில பேட்டரிஸ்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து அதை மட்டுமே நாம் புல் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா பேட்டரியை வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் இந்த பேட்டரியை நார்மலாக ரிமூவ் பண்ண முடியுதா, ஸோ இல்லை கஸ்டமர் கொடுத்ததான மொபைலில் ஆல்ரெடி பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்தது அப்படின்னா ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணதான பேட்ரி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல, பேட்ரி நல்லா ஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஐபிஐ யூஸ் பண்ணி தான் நாம் பேட்டரியை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான். ஸோ ஐபிஏ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளூ இருக்குது இல்லைங்களா. ஸோ ஸ்டிக்கரில் இருக்கக்கூடியதான க்ளூ எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடியதான ஒரு கேரக்டர் கொண்டது தான் பார்த்திங்கன்னா ஆல்கஹால். ஸோ இதில் யூஸ் பண்ணுறதான ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு நிறையா சொல்யூஷன்ஸ்ங்கிறது இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் டைப் இல்லாத பேட்டரியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் ஸ்க்ரீன் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் கேசஸில் இருக்கக்கூடிய டச் அண்ட் டிஸ்பிளேயை நாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நாம் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா வித மாடலும் நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பேக் ஆர் ஃப்ரண்ட் லாக் மாடலாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி நாம் டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படிங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆர் ஃப்ரண்ட் லாக் மாடல் தான். ஸோ போர்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து டச் அண்ட் டிஸ்பிளேயை இந்த ஃப்ரண்ட் கேசஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததில்லை. ஸோ ஸ்க்ரீன் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை ஹீட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன் செப்பரேட்டரில் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டச் அண்ட் டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணுறவங்க ஒரு சில பேர் வந்து எஸ்எம்டி ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டச் அண்ட் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் ஹீட் நம்மளுக்கு ஈவனாக வந்து எனக்கு வேணும், டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீன் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நாம் இதை ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி நம்ம டச் அண்ட் டிஸ்பிளே டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீன் செப்பரேட்டர் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பேக்கில் இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆச்சுன்னா செப்பரேட்டர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதில் செட் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 100 டிகிரி வரையும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஹீட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இதை செட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 100லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். செட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த 100க்கு வந்து செட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 100 வரையும் என்ன ஆகும்னா ஹீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு ஹீட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மேட்டில் இதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் மேலே இருக்கக்கூடிய அந்த மேட்டை வந்து என்ன பண்ணணும், இந்த டெம்பரேச்சர் மேட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா வேக்கம் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம மொபைல் ஃபோனை ஜஸ்ட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் வேக்கம். ஓகேங்களா. ஸோ அந்த வேக்கமை ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நமக்கு பம்ப் ஆகும், ஒரு வேக்கம் அப்படிங்கிறது இதில் க்ரியேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம டச் அண்ட் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறோம், அதாவது டச்சையும் டிஸ்பிளேயையும் இதில் இருக்கக்கூடிய அந்த டச் அண்ட் டிஸ்பிளே காம்போவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் வேக்கம் யூஸ் பண்ணி இதை டைட்டாக ஹோல்டன் பண்ணி டிஸ்பிளேயை தனியாக செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ ஆனால்
இதில் வந்து இப்போ நாம் ஜஸ்ட் வந்து மொபைலில் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வச்சு ஹீட் தான் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு ஹீட் மட்டுமே நமக்கு என்ன ஆனது அந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஸோ ஹீட் ஆனதுக்கு அடுத்து ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பனர்ஸ் யூஸ் பண்ணி அதே ஹீட்டில் இருக்கக்கூடிய இந்த க்ளூ வந்து மெல்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ நாம் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக டச் அண்ட் டிஸ்பிளேயை நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடியான பேட்டரியை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப். ஓகேங்களா. ஸோ ஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுக்கு அண்டரில் தான் நமக்கு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது போகுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 98 டிகிரி கிட்ட வந்தது. ஸோ 100 கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ மொபைல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டச் அண்ட் டிஸ்பிளேயை ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டச்சோட ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் இந்த கேசஸ்லேருந்து நாம் டச் அண்ட் டிஸ்பிளேயை நாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசஸோட இந்த இன்சைடில் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த டச்சோட ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அதை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காம்போ டைப். ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளே அதுக்கு மேலே டச். ஓகேங்களா. ஸோ கேசிஸ் இந்த இருக்குது. ஓகேங்களா. ஏர் ஸ்பீக்கர் வரக்கூடியதான இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் வந்து வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நியூ நீங்கள் மாற்ற போகிறீங்க, சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஃபில்டர் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி கேசஸ்லேயே இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டச்சோடய ரிமூவ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஸ்க்ரீன் செப்பரேட்டர் மூலியமாக நாம் ரிமூவ் பண்ணதான இந்த MI Note 4 ஓகேங்களா, ரெட்மி Note 4ஓட டச் அண்ட் டிஸ்பிளே காம்போ. ஓகேங்களா. ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பேனலை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரும் எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு. சப்போஸ் ஒரு சில போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலே டேமேஜ் ஆகி பெண்ட் ஆகிருக்கலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் லைட்டாக பெண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு டச் அண்ட் டிஸ்பிளே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரண்ட் பேனல் அப்படிங்கிறது எனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ டச் டிஸ்பிளே நம்மளுக்கு ப்ரோக் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை, அதுக்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட நிறுத்திடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸோ இந்த கார்னர் தான் நம்மளுக்கு ப்ரோக் ஆகிருக்கு, அதே கார்னரில் பார்த்தீங்கன்னா பேனலும் டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்ததான் இந்த கார்னரும் நம்மளுக்கு ப்ரோக் ஆகிருக்கு, அதே மாதிரி இதே பேனல் அந்த பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலில் டேமேஜ் ஆனனால நாம் இந்த ஃப்ரண்ட் பேனலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ அகைன் நான் ஒரு டச் அண்ட் டிஸ்பிளே நான் வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அகைன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா. பேனல் வந்து க்ளோஸ்டாக இல்லை. ஸோ அப்போது எனக்கு சப்போஸ் வந்து வேறு இதுலேயோ டச் ஆகுது இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹவுசிங் பேனலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டியாக இல்லாதனால திரும்ப அகைன் வந்து எனக்கு டச் அண்ட் டிஸ்பிளே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ப்ரோக் ஆகும். ஸோ இதுக்காக நாம் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டச் அண்ட் டிஸ்பிளே ஒரு சில மொபைலில் நம்மளுக்கு இந்த கேசிஸோடையே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது எனக்கு டச் அண்ட் டிஸ்பிளே எனக்கு இந்த காம்போ தனியாக செப்பரேட்டாகவே எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணி, அதாவது வந்து T8000 அப்படின்னு இருக்கக்கூடியதான க்ளூ இருக்குது, அதே வந்து பார்த்திங்கன்னா T7000 இந்த மாதிரி ஒவ்வொரு க்ளூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி டச் அண்ட் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான க்ளூ. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே மாறுறது என்ன அப்படின்னா ஸோ எவ்வளோ சீக்கிரம் அது வந்து நம்மளுக்கு வந்து க்ளூ வந்து ஸ்டிக் ஆகுது, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த T8000 இருக்கட்டும், T7000, 6000 இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அந்த ரேட்டை பொறுத்து அது ட்ரை ஆகிற குவாலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் T8000, 7000 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது E8000 அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளூவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த போர்டில் நமக்கு என்னென்ன வருது, ஏர் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம சப்போர்டை வந்து நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணலை. ஸோ போர்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த சப்போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேசிங்கோடைய நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த பேட்டரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த க்ளூ எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடியதான கேசஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த க்ளூ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது எனக்கு மெயின் போர்ட் ஸ்ட்ரிப்பையும் நான் இந்த கேசஸ்லேருந்து எடுக்கணும், ஏர் ஸ்பீக்கர் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பீக்கருக்கு வரக்கூடியதான இந்த ஃபில்டர் வந்து இந்த கேசஸோடதே வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேசஸோடய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நாம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்டை நாம் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கேசஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டம் கேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டம் கேசிங்கோட ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வச்சுட்டேன். ஸோ இப்போ நாம் பாட்டம் கேசிஸை நாம் என்ன பண்ணியாச்சுன்னா அதில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பனர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் நாம் ரிமூவ் பண்ணிட்டோமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸ்டிக்கர் அண்டரில் கூட நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாட்டம் கேசிஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸ்பீக்கர் அண்ட் வைப்ரேஷன் மோட்டார் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நாம் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த மெயின் போர்ட் டு சப்போர்ட் ஸ்ட்ரிப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை நாம் தனியாக செப்பரேட்டாக எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது சப்போர்டோட ஸ்க்ரூ. ஓகேங்களா. ஸோ இதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. வேறு எந்த ஸ்க்ரூஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து லாக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அனதர் வந்து என்ன அப்படின்னா சில ஒரு மாடலில் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ க்ளூ மாதிரி ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நாம் இந்த கேசஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அகை நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா சைட் பட்டன் வந்து இதோட வருதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். சைட் பட்டன்ஸ் எதுவும் வருதா. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஏர் ஸ்பீக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ ஏர் ஸ்பீக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் சுற்றி நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் கவர் ஆகிருக்கு, இங்கேயும் கவர் ஆகிருக்கு, இங்கேயும் கவர் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு ஏர் ஸ்பீக்கரோட ஓப்பன் கிடைக்கிது. ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏர் ஸ்பீக்கரை டேமேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஏர் ஸ்பீக்கரை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதையும் தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கேசஸில் வேறு எந்த வித காம்பனன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வேறு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எஃபிசி கனெக்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி. ஓகேங்களா. ஸோ இந்த எல்இடிக்காக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ நாம் ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த கேஸஸை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சைட் தான் ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஃப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு ஸ்டிக்கி டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசிபி போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து எல்இடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நாம் என்ன பண்ணியாச்சு, இப்போ நாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதையும் நாம் கேசஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அகைன் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வேறு எந்த காம்பனண்ட் அப்படிங்கிறதும் இல்லை. ஓகேங்களா. இன்னும் சில மொபைலில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோட்டாருக்கு எல்லாத்துக்குமே அந்த பேடு வந்து ஸ்டிக்கர் டைப்பில் நம்மளுக்கு எஃபிசிஏ ஸ்டிக்கர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, கேசிஸோடையே வரும். ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த நியூவாக பை பண்ண ஃப்ரண்ட் கேசிஸோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்டு. ஓகேங்களா. சப்போர்டு ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடியதான அந்த பேடு. ஓகேங்களா.
ஸோ சப்போர்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடியதான அந்த பேடில் இருந்தாலும் அந்த போர்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதிலேயே லாக் டைப் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 ஹோல்ஸில் வந்து என்ன ஆயிருதுன்னா லாக் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்டை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த லாக் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்டில் லாக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் சப்போர்டு ஹோல்ட் பண்ணக்கூடியது. சப்போர்டுக்கு நம்ம தனியாக வச்சுருந்தானே அந்த செப்பரேட் ஸ்க்ரூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா சப்போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சப்போர்டோட ஸ்ட்ரிப்பு. ஓகேங்களா. இப்போது இதில் இருக்கக்கூடியதான அந்த லேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம சப்போர்டோட ஸ்ட்ரிப்பு. ஜஸ்ட் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, நல்லா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கேசஸில் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அந்த லேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது நாம் என்ன பண்ணலான்னா இதோட சப்போர்டை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்போர்டோட கனெக்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சப்போர்டை கனெக்டரை கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுக்கடுத்து நம்ம இந்த லேபிளில் என்ன பண்ணலான்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம இதை நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. அகைன் வந்து நெட்வொர்க் கேபிள், அதாவது வந்து ஆண்டனா கோஆக்சியல் கேபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் லாக் தான், கேசிஸ்லேயே லாக் மாதிரி இருக்கும். ஸோ இதில் லைட்டாக நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உள்ளே லாக் ஆகி ஸ்டிக் ஆகிக்கும். ஓகேங்க. கேசிங்கோட ஸோ ஐ மீன் வந்து அந்த கேசிங்கோட அட்டாச் ஆகிரும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த அதோட ஸ்பேஸில் வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது அகைன் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்டில் அந்த பாட்டமில் வந்தக்கூடியதான கேசிஸை நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் கேசஸ் வந்ததான ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இதில் இருந்தெல்லாம் லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரூஸை வந்து மிஸ்மேட்ச் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நாம் பாட்டம் கேசஸ் ஃபுல்லாமே என்ன பண்ணியாச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நாம் மெயின் போர்டை வந்து நாம் என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாப்பில் இருக்கக்கூடியதான இந்த லேபிளை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் போர்டோட கேசஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கனெக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ டச்சோட ஸ்ட்ரிப் வந்து அண்டரில் தான் வரணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அண்டரில் தான் வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டச்சோட ஸ்ட்ரிப்பு. ஓகேங்களா. டச்சோட ஸ்ட்ரிப்பு அந்த ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் பண்ணலாம். லாக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்ததாக இந்த பட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற க்ளூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T7000. ஓகேங்களா. ஸோ மீடியம் விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ட்ரை ஆகக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ளூ வந்து ஏதாவது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம அந்த க்ளூவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு 10 to 30 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிருந்தோம் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்பை நாம் இந்த எஃபிசி கனெக்டரில் லாக் டைப் கனெக்டரில் இந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்பை நாம் எஃபிசி லாக் டைப் கனெக்டரில் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இந்த லேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கேசிஸோட ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீசர் யூஸ் பண்ணி இந்த லேபிளை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த லேபிளை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த எஃபிசி கனெக்டரில் ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேபிள்லேயே நாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது
மெயின் போர்ட் டு சப்போர்ட் கனெக்டர் ஓகேங்களா, B2B கனெக்டர். இதையும் நாம் என்ன பண்ணலாம்னா லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக இந்த நெட்வொர்க் கேபிள் ஓகேங்களா. ஸோ ஆண்ட்னா கேபிள், நெட்வொர்க் கேபிள் இல்லை கோஆக்சியல் கேபிள்னு சொல்லக்கூடியதான கேபிளை வந்து நம்ம ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்டரோட ஓகேங்களா. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேசஸில் நம்ம ஏர் ஸ்பீக்கர் எல்லாமே வச்சதுக்கு அடுத்து கனெக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து இப்போ நம்ம போர்டோட டாப்பில் வரக்கூடியதான ஆண்டனாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு அங்கே ஏர் ஸ்பீக்கர் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மேக்னெட் இருக்கிறனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்க்ரூ வந்து அட்ராக்ட் ஆகுது. ட்வீசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக பேட்டரியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரி ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டரியை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறதான இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. ஸோ லேபிளை நாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்ரியை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பேட்ரி இப்போ நம்மளுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டிக் ஆனதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேங்களா. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸோ B2B கனெக்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கேசிஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் இந்த கேசிஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய மொபைல் வந்து ஆன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டச் அண்ட் டிஸ்பிளே கேசிஸோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி டேமேஜ் ஆன மொபைலாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலில் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது இந்த மொபைலில் நம்ம டச் அண்ட் டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதான அந்த ஃப்ரண்ட் பேனல் கேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் பேனல் கேஸஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் கேட்டகரிஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேயே பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் அதாவது வந்து ஏர் ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லை வந்து இதிலே மைக்குக்கு நமக்கு ஃபில்டரிங்க்கு கொடுத்துருக்கதா இருக்கலாம், இல்லை வந்து பேட் கொடுத்துருக்கலாம் ஃப்ளெக்ஸ் கேபிள்லேயே. ஸோ அந்த மாதிரியான எல்லாத்தையுமே நாம் அகெயின் வந்து இந்த ஓல்டு ஃப்ரண்ட் பேனல் கேஸஸில் இருந்து நாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு மொபைல் நல்லா ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ எனக்கு கேமராவும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏர் ஸ்பீக்கர்லேருந்து ஹார்ட்வேர் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர். சப்போஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஆண்டனா கனெக்டராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கனெக்டர் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது பெட்டர்.